நாகராஜ் சார் அத்தனை ஆர்டிஸ்ட் வெயில் வந்து அழகுபடுத்தியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொருத்தருமே நேற்று நைட் நான் அந்த படத்தை பார்த்தேன். சக்தி நிறைய பேசிப்பாப்புல, யார்த்தையும் பேசியாச்சு. இதுக்கு மேலே நான் இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கிறேன். பட் அதுக்கு அத்தனை காசும் கொடுக்கும். தேவதர்ஷன் மேம், ஜெபி சார், இளவரசி சார், ராஜ்குமார் சார், அத்தனை இருக்கிற each and every cast members, எல்லாருக்குமே லிரிக் ரைட்டர்ஸ் எத்தனை பேருக்குமே வந்து நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாது. ப்ரொடியூசராக நான் ஷுட் நேம் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். இதுதான் எங்களுக்கு அடையாளம். எங்கே போனாலும் என்ன பண்ணாலும் இதுதான் எங்களோட வேர். இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ஒரு 27 வருஷம் ஆச்சு. சினிமா சம்பந்தமாக எங்கள் துறை சம்பந்தமான ஃபங்க்ஷன் விழாக்கள் வந்து நாங்கள் இந்த மண்ணில் வந்து பெருசாக பண்ணது கிடையாது. ஒரு அடிக்க வந்து 27 வருஷம் ஆகும்போது நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா இந்த விழா சரியான விழாவாக நான் பார்க்குறேன். கார்த்தியோட கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த படத்தை தேர்ந்தெடுத்து இங்கே விழா வைக்கலாம்னு சொன்ன ராஜாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். இந்த ராஜாவோட ஐடியா தான் அது. சுருக்கமாக சொல்லிடுறேன். நேற்று நைட் இந்த படம் பார்த்ததுனால நான் இது சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்மளோட அடையாளங்கிறது நம்மளை வளரும் போது நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாகட்டும், நம்ம வந்து ஒரு படிப்பாகட்டும், இல்லாட்டி பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், நம்ம அடையாளம் சொல்றது, இந்த கேரக்டர் சொல்றது, இந்த பையனுக்கு வந்து இந்த பேச்சு பழக்கம், நம்மளோட இந்த பழக்க வழக்கம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்மளோட ஸ்கூல், நம்ம காலேஜ், அம்மா அப்பா, தம்பி தங்கச்சி மட்டும் கிடையாது. நம்ம சுத்தி பார்த்து பழகுற நிறைய உறவுகள் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரத்த சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் லட்சுமி அக்காவை சொல்லணும், மணிமாமா சொல்லணும், ராஜமாமா சொல்லணும், இப்படி வந்து பழனிசாமி நான் சொல்லணும். இந்த மாதிரி என்னோட சொந்தங்களை வந்து நெருக்கமாக அருகாமையில் இருக்கிற சொந்தங்களை பற்றி சொல்லிட்டே போகலாம். பட் அதே நேரம் வந்து மணியனா பற்றி சொல்லணும், ஆர்ச்சாமியனை பற்றி சொல்லணும், புஷ்பராஜன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி சொல்லணும், டில்லி அண்ணன் இருக்காரு. இவங்கெல்லாம் எங்களுக்கு பண்ணது இருக்கு இல்லையா, எனக்கு கார்த்திகை பிந்தாக்க பண்ண விஷயங்கள் இருக்கு இல்லையா, எங்களை வளர்த்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, நாங்கள் வளரும் போது எங்களை பார்த்துக்கிட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தவே பத்தாது. அவங்கள பார்த்து கற்றுக்கிட்ட வாழ்க்கை இருக்கு இல்லையா, அது வந்து அன்கண்டிஷனல் லவ்னு சொல்றதை விட அதிகமானது. எதையும் எதிர்பார்க்காம கொடுக்குற அந்த பாசத்தை விட ரொம்ப ரொம்ப அதிகமானது.